சூரிய பகவானுடைய வெளிப்பயணம் தொடங்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிங்க. சூரியன் ஒவ்வொரு ராசிலையும் சுமார் ஒரு மாசம் அமர்ந்து பலனை தர்றாருன்னா 12 ராசிகள்ல 360 டிகிரி வச்சுக்கிட்டீங்கன்னா முதல் 30 டிகிரியில இந்த ராசி இடம்பெற்றுரும். அதனாலதான் இந்த ராசி எப்பயுமே முதன்மையானதா இருக்குது. இந்த ராசிக்காரங்களும் அப்படிதான் எதுலையும் முதன்மையானவங்களா வரக்கூடியவங்களா இருப்பாங்க. திறமைசாலிங்க, தலைமை பண்புங்கிறது சிறப்பா இருக்கும். பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மேசராசி தான். மேசராசியில அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தோட முதல் பாதம் அடங்கியிருக்கக்கூடியது மேசராசிக்குரியது. இந்த ராசியை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆட்டோட வடிவம்னு சொல்லுவாங்க. ராசி மண்டலத்தை மனித உடலமா உருவகப்படுத்தி பார்த்தீங்கன்னா மேஷத்தை கபாலம், அதாவது தலைன்னு சொல்லுவாங்க. மேசராசிக்காரங்களுக்கு சிரசுங்கிறது பெரும்பாலும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். மேசத்துல பிறந்தவங்க சிங்கம் மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே செவ்வாய் அதிபதியை ஆட்சி செலுத்தக்கூடிய இந்த மேசராசிக்காரங்களுக்கு சூரியன் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு செவ்வாயோட தாக்கங்கிறது இருக்கும். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா 4-5 சகோதரர்கள் இடையில நீங்க பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படி இருந்தாலுமே உங்க அறிவு பலத்தால நீங்க தான் முதன்மையானவங்களா இருப்பாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர் கூட எதுவா இருந்தாலும் உங்களை கேட்டு செய்யக்கூடியவங்களா தான் பெரும்பாலும் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தலைமை பண்புங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நீங்களும் ஒன்றும் சளைச்சவங்க இல்லை. கூட பிறந்தவங்களுக்காக அதிக அன்போடு இருப்பீங்க, கூட பிறந்தவங்களுக்காக வாழக்கூடியவங்களா இருப்பீங்க. ஆனா ஒரு பெரும்பாலும் ஒரு ஆதங்கங்கிறது இருக்கும். என்னதான் சொந்த பந்தம், கூட பிறந்தவங்க, சொந்த பந்தமா இருக்கட்டும், குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும், நீங்க எல்லாருக்காக பாடுபட்டாலும் சில நேரம் உங்களை புரிஞ்சுக்காம நடந்துக்குவாங்க. அந்த ஆதங்கங்கிறது இருக்கும். ஆனா அதை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட்டதில்லை. மற்றவங்களுக்காக ஓடக்கூடியவங்க யான்னு கேட்டீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்க தான். பூமிக்காரங்கன் செவ்வாயோட ராசியில பிறந்திருக்கிறதால உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே எவ்வளவு போராட்டம் வந்தாலும் வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கும். போராட்டத்தை பார்த்து பயப்பட்டதில்லை. இந்த ஆட்டுக்கு பயங்கிறது தெரியாது, அது நெஞ்சிலி 4 வாய் வச்சு பார்க்கும். அப்படிதான் இந்த ராசிக்காரங்க. உங்க ராசிக்கு பொறுத்த வரைக்குமே நீங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். சொந்தமா நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். முன்னவங்களுடைய ஆசீர்வாதங்கிறது நேரம் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது. கூடவே குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் தான். இது 2 இருந்துட்டாலுமே எப்பேற்பட்ட கிரக சேர்க்கை இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு பாதிப்புங்கிறது இருக்காது. ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். அந்த வகையில மேச ராசி அன்றர்களுக்கு இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது, எந்த விஷயம் சாதகம், எந்த விஷயத்துல கவனம் கொடுக்கணும், வீணான தாய்க்குங்கிறது வேண்டாம். உங்க முயற்சிங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பா இருக்குது. நீங்க விடாப்படியா செயல்பட்டா போதுங்க. ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டா அதுல தோண்டு போகாம விடாப்படியா இருந்தா நீங்க நினைக்கிற காரியங்கள் உங்களுக்கு நடந்து முடியும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பு தான். அந்த வகையில எப்பேற்பட்ட பலன் கிடைக்க போகுதுங்க பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேஷராசிக்காரங்க இந்த நேரத்துல குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நிறைய பாதிப்பு இருக்குது. குழந்தைகளுமே உங்க பேச்சு கேட்டு நடக்க மாட்டேங்கிறாங்க. குழந்தைகள் வழியில பாதிப்பு இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகளை என்ன சொன்னாலும் இந்த நேரம் உங்க சொல் பேச்சு கேட்டு நடக்காம இருக்கிறாங்கன்னு சொல்லலாங்க. நல்ல படிப்பு கிடைக்கணும், குடும்ப வாழ்க்கையில நிம்மதியான சூழ்நிலை உண்டாகணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பா இந்த விஷயம் செய்ய பாருங்க. பெரும்பாலுமே பலவிதமான இன்னல்கள் சிக்கி தவிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த கேது தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மேசராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயங்க, சுமங்கலி பெண்களா இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு முடிஞ்சா புற்று இருக்கக்கூடியவங்களா இருந்தா நீங்க வெள்ளிக்கிழமை நாட்கள்ல பால் தெளிச்சு குடும்பம் நல்லபடியா இருக்கணும்னு நீங்க இந்த விஷயத்த வழிபாடு செய்ய பாருங்க. இல்லைன்னா அரச மரத்துக்கடியிலோ வேப்ப மரத்துக்கடியில இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நீங்க பொறுத்த வரைக்குமே பாலாபிஷேகம் முடிஞ்சவங்க செய்யலாம். இல்லைன்னா குங்குமம் மஞ்சளாவது கொடுத்து நீங்க மலர்களை தூவி மஞ்சள் வஸ்திரம் சாத்தி நீங்க தேங்காய் உடைச்சு வெத்தலை பாக்க பழம் சக்கரை பொங்கல் இட்டு நீங்க இந்த நேரம் வழிபாடு செய்ய பாருங்க. மனதார பூஜித்து வழிபாடு செஞ்சா சகல தோஷமும் இந்த நேரம் நீங்க கூட வாய்ப்பு இருக்குது. இதனால என்ன நல்ல பலன் கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா, தீய பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கிறாங்க, என்னால திருத்த முடியல, குடும்ப வாழ்க்கையில நிம்மதியான சூழ்நிலை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த விஷயம் செய்யலாங்க. பெரும்பாலுமே உங்க வாழ்க்கையில நிறைய அவமானம் கசப்பான சம்பவம் இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவங்க பிரதோஷம் தோறும் மௌனம் இருந்து உமா மகேஸ்வரி தாய், அதாவது உமா மகேஸ்வரன் சொல்லக்கூடியவங்க நாகவள்ளி அம்மன் சொல்லுவாங்க. நீங்க அந்த சிவபெருமானுடைய பார்வதி தேவியை நீங்க தொடர்ந்து நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்துல உண்டாகும். மேசராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் குலதெய்வ அருள் நிறைஞ்சிருக்கிறதால குலதெய்வ கோவிலில் மறக்காம நீங்க வழிபாடு செய்யறது நல்லது. அதுவும் குறிப்பா அமாவாசை நாட்கள்ல பௌர்ணமி நாட்கள்ல தொடர்ந்து குலதெய்வத்துக்கு இஷ்டமான சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு வழிபாடு செய்ய பாருங்க. சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். முடிஞ்சவங்க இந்த நேரத்துல பழனி திருத்தலத்துல நீங்க வழிபாடு செய்யறது நல்லதுங்க. எப்பயுமே பழனி முருகனை உங்க மனசுல நிலைநிறுத்துங்க, கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா மேசராசிக்கு செவ்வாய்க்கு அதிபதியா இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த செவ்வாய் பகவானுடைய சாரமாக இருக்கக்கூடிய கந்தவல் முருகனை நீங்க வழிபாடு செய்யறது நல்லதுதான். ஒவ்வொரு
ஒவ்வொரு பதிவிலும் சொல்லக்கூடிய விஷயம், மேசராசிக்காரங்க முருகப்பெருமான் வழிபாட்டை விட்டுறாதீங்க. முருகனை நிலைநிறுத்துங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும். இந்த காலகட்டங்கள்ல எப்பேற்பட்ட பலன் மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, தடப்பட்ட பல விஷயம் நடக்குங்க. முன்னேற்றங்கிறது இந்த நேரம் காத்திருக்குது. இதுக்கு முன்னாடி எல்லாமே ஏகப்பட்ட நெருக்கடி இருந்திருக்கும். பல விதத்துலையும் சகலத்தையுமே கஷ்டப்பட்டிருப்பீங்க. சுலபமா அதுல இருந்து வெளிவந்திருக்க முடியாது. ஆனா இந்த நேரம் சிறப்பா இருக்குது. வேலையா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், இழந்தது கிடைக்குங்க. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் எல்லா நன்மையும் தேடி வரக்கூடிய நேரம் தான். முடிஞ்ச வரைக்குமே இந்த காலகட்டங்களில் நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, வீட்டிலையும் சரிங்க, வெளியிலையும் சரிங்க, கொஞ்சம் பேச்சுவார்த்தையில மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சிறப்பு தான். உங்களை அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு சொல்லலாம். நீங்க மற்றவங்க நிலையில கவனம் செலுத்துறது வேண்டாம். இந்த சொந்த பந்தம் எல்லாமே நீங்க என்ன சொன்னாலும் இந்த காலத்துல உங்களுக்கு புரிஞ்சுக்காது. மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அதனால அவங்க நிலையில கவனம் செலுத்துறது வேண்டாம். குடும்பம் வர்றப்ப லாபஸ்தானத்துல வக்ரகதியில சனி பகவான் ராகுவோட இணைஞ்சிருக்கிறாரு. வருமானம் பார்த்தீங்கன்னா சிறப்பு தான். அர்த்தாஷ்டக ராசியில குரு இருக்கிறப்ப வரவு ஒரு பக்கம் இருந்தாலும் செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனா சமாளிக்கலாம். என்ன ஒரு ஆதலான விஷயம் பார்த்தீங்கன்னா, கடன் வாங்குற சூழ்நிலை இல்லை. கலசர ஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறாரு. இது வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெரும்பாலும் மேசராசிக்காரங்க வாழ்க்கை துணை மேல அதிகப்படியான பாசம் உண்டுதான். ஆனா இந்த நேரம் சம்மந்தம் இல்லாத பிரச்சனை, கருத்து வேறுபாடுங்கிறது கொஞ்சம் கொடுக்கும். அதனால நீங்க பாட்டுக்கு ஏதாவது பேசுவீங்க, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த நேரம் கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சரும சம்பந்தப்பட்ட உபாதையும் கொஞ்சம் இருக்கிறதால உடலை நீரேற்றமா வச்சிருக்க பாருங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் டக்குன்னு முடியாது, பிரச்சனை தான் கொடுக்கும். ஆனா வரனை தேர்ந்தெடுக்கிறதுல கவனமா இருக்கணும். அவசரப்படாம பொறுமையா இருந்தாலே இனி நல்ல வரனை அமைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ளேயும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிறப்பு தாங்க. விட்டு கொடுத்து போனா போதும். கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்க பாருங்க. விட்டு பிடிங்க. குடும்பம் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா அமையுங்க. வெளியூர் பயணம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்படி வெளியூர் பயணம் போறீங்கன்னா உங்க உடமை, உங்க பொருட்கள் எல்லாமே பத்திரமா பார்த்துக்க பாருங்க. வேலைன்னு வர்றப்ப சனி பகவான் லாபஸ்தானத்துல ராகுவோட இணைஞ்சிருக்கிறாரு. பொறுப்பு ஒரு பக்கம் அதிகம் தான், வேலைச்சும் அதிகம் தான். எவ்வளவுதான் வேலைச்சும் இருக்கிறதா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பொறுப்பு ஒப்படைக்க வேண்டாம். நிர்வாக திறமை சிறப்பா இருக்குது. எங்க போனாலும் உங்க திறமை பேசப்படும். அதுவே போதும். செய்யற வேலையில கண்ணுங்கிறது இருந்துட்டு இருந்தா போதுங்க. சிறப்பா இருக்குது, பாராட்டு கிடைக்கும். தசா புத்தி சிறப்பா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் வேலையில நல்ல மாற்றம் தான். நீங்க பேசி பார்த்தாலே போதும், சிறப்பா இருக்குது. வேலை ரீதியா பதவி உயர்வு எதிர்பார்க்குறீங்க, சம்பளம் சம்மந்தப்பட்ட விஷயம் எதிர்பார்க்குறீங்க, இது எல்லாமே இந்த நேரம் நீங்க முயற்சியின் பேர்ல தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால முயற்சி செய்ய பாருங்க. தொழில் வியாபாரம் வர்றப்ப இந்த நேரம் இதுக்கு முன்னாடி ஏழரை காலத்துல கொஞ்சம் பாதிப்பு இல்லாமலாம் இல்லை. எதை தொட்டாலும் கொஞ்சம் தடையா இருந்திருக்கும். ஆரம்பத்துல நல்லபடியாக நடக்கிற மாதிரி இருந்து பல தடையை சந்திச்சவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல கொடுக்கறதுலயும் உங்களுக்கு சனி பகவான் குறை வைக்க மாட்டார். ராகுவும் இந்த நேரம் உங்களுக்கு இணைஞ்சிருக்கிறதால இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. இந்த தொழில் நடத்தக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பு தான். நல்ல விலை, நல்ல லாபம் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்குமே ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குது. தசாபத்தி சிறப்பாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே அடுத்தடுத்த வளர்ச்சிங்கிறது இருக்கும். ஆனாலுமே புதுசாக முயற்சி செய்றீங்கன்னா கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். புதுசாக முயற்சி செஞ்சாலும் சாதகம் தான், அதில் பாதிப்பு இல்லை. ஆனால் அனுபவப்பட்ட விஷயத்தில் களமிறங்க பாருங்க, சிறப்பாக இருக்குது. சனி பகவான் ராகு இணைஞ்சிருக்கக்கூடிய தன்மை இந்த நேரம் கேட்குற உதவி கிடைக்கும். நிதி நிறுவனத்துல வங்கியில் உதவி கேட்டு நிற்கிறீங்கன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நேரமாகவும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் சுக்கரனோட அமைப்பு இந்த நிறைய வாய்ப்பு வருங்க. வீட்டு வாசப்படியே வாய்ப்பு தட்டக்கூடிய நேரம். வருமானம் இந்த நேரம் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதும். எதை எந்தெந்த நேரத்தில் செய்யணுங்கிறத சரியா திட்டம் போட்டால் போதுங்க. சிறப்பாக இருக்குது. செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. பொருளாதார நிலையை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இழந்ததை ஈடுகட்டக்கூடிய நேரம், எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய நேரம். வெளிநாட்டு பயணமும் உங்களுக்கு இந்த நேரத்தில் காத்திருக்குது. ஆனால் உங்களுக்கான நேரங்க இந்த நேரம் சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சி உங்களுக்கு இந்த நேரம் சாத்தியம்தான். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே ஆதரவு சிறப்பாக இருக்குது. எங்கே போனாலும் உங்களுக்கு ஆதரவு உண்டு. அரசோட ஆதரவு மட்டும் இல்லை, மக்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. முக்கியமான தலைவர் ஒருவருடைய ஆதரவு இந்த நேரம். அதனால அவங்களாலேயே நிறைய விஷயங்கள் சாதிக்க போறீங்க. பயன்படுத்திக்கிட்டு முன்னுக்கு வர போறீங்க. எல்லாமே உங்க திறமையில தான் இருக்குது. கட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் தான். எதுலையுமே மனக்குழப்பத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நிறைய பேர் யோசிப்பீங்க, இதே கட்சியில் இருக்கலாமா, வேற கட்சிக்கு போகலாமான்னு. ஆனா எதுவா இருந்தாலும் உறுதியான மனசோட தீர்மானிங்க. அந்த தீர்மானிச்சதுல உறுதியா நில்லுங்க. எதிர்காலம் சிறப்பா இருக்குது. மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கல்வித்துறை சம்பந்தப்பட்ட கிரகம் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. முன்னேற்றம் தான். கிரகிக்கக்கூடிய திறன் சிறப்பாக இருக்குது. நினைவாற்றல் திறன் சிறப்பாக இருக்குது. படிச்சது மனசுல தங்கும். ஆசிரியருடைய ஆதரவு, பெற்றவங்களுடைய ஆதரவு, இதை விட வேற என்ன உங்களுக்கு வேணும்? சரியா பதில் எழுதி சரியா மதிப்பெண் பெற முடியும். கிரக நிலையம் சிறப்பாக இருக்குது. முயற்சி செஞ்சா போதுங்க, அரிய சந்தர்ப்பம். அடுத்தடுத்த வளர்ச்சிங்கிறது இருக்கும். மனசை இதே மாதிரி ஒருநிலைப்படுத்தி பாடங்களை படிக்க பாருங்க. கண்டிப்பா கல்வியில சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாம வெளிநாடு போகக்கூடிய யோகம், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விசேஷ கல்வி படிக்கக்கூடிய நேரம், இது எல்லாமே சிறப்பு தான்.
விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது. விளைச்சலுக்கு தேவையான வசதி கிடைக்கும். ரக அமைப்பு சிறப்பு தான். போதுமான தண்ணீர் வசதி, விதை, உரம், அத்தியாவசியமான வசதி இது எல்லாமே கிடைக்கும். நியாயமான விலையில் கிடைக்கும். உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைக்கும். புதுசாக கால்நடை வாங்கலாம், விளைநிலம் வாங்கலாம். இந்த நேரங்களுக்கு யோகம்தான். பெண்களா இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்க பாருங்க. ஏன்னா அதிகப்படியான அலைச்சல், குடும்பத்துக்காக ஓடியாகணும், வேலையிலையும் கொஞ்சம் நேரம் கவனம் செலுத்தி ஆகும். உடல் உழைப்பு நீங்க அதிகமா கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். உடல் உழைப்பு மட்டும் இல்லாம மன அழுத்தம் கொஞ்சம் இருக்குங்க. ஏன்னா சுத்தி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் மன அழுத்தத்தை ஏற்படுத்துவாங்க. முடிஞ்ச வரைக்குமே அதிகமா யாருக்கிட்டையும் நெருக்கம் காட்டாம இருந்துட்டாலும் நீங்க இந்த நேரம் பல வகையிலும் உங்களுக்கு இந்த நேரம் நல்ல பலன் தான். அதனால இந்த நேரம் கொஞ்சம் யாருக்கிட்டையும் நெருக்கம் காட்ட வேண்டாம். உங்க வேலையில கவனமா இருங்க. ஓய்வு கிடைக்கிறப்ப எல்லாமே கொஞ்சம் இந்த நேரம் நீங்க நேரம் கிடைக்கிறப்ப எல்லாமே ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. தொடர்ந்து உடல் உழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறதால ஒரு மன இருக்குங்கிறது கொஞ்சம் இருக்கும், உடல்ல ஒரு சோர்வுங்கிறது இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்குமே இந்த விஷயத்துல கவனம் கொடுக்க பாருங்க. மனக்கவலை தான் எதிரி. தேவையில்லாத கற்பனை, தேவையில்லாத சிந்தனை, எதிர்கால பத்தி கவலைப்படுறது நல்லதுதான். அடுத்து என்ன செய்யறதுங்கிறது யோசிக்கிறது நல்லதுதான். ஆனா இல்லாத கவலையே, இல்லாத பிரச்சனையே இப்படி ஆகிறோமோ அப்படி ஆகிறோமோன்னு நினைச்சு வேதனைப்படுறதை விட எதுவா இருந்தாலும் துணிஞ்சு நில்லுங்க. சிறப்பா இருக்குது. கவலையே வாழ்க்கைன்னு இருந்துட்டா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யறது? அதனால கொஞ்சம் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. மனசை அமைதியா வச்சிருக்க பாருங்க. கற்பனையான கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம். இனி வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது. மனசுல ஏதாவது குழப்பம் இருக்குது, ஒரு நிம்மதியான நிலைமை இல்லைன்னு நினைச்சீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி வழிபாடு செய்ய பாருங்க. உங்க இஷ்ட தெய்வம் என்னவோ அதை நினைச்சு வீட்டுல 2 நேரமும் தீபேற்றி வழிபாடு செய்யறது நல்லது. பக்கத்துல கோவில் இருந்தா இந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல, வெள்ளிக்கிழமை நாட்கள்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அதாவது தீப பரிகாரத்தை விட மிகச்சிறந்த பரிகாரங்கிறது எதுவுமே இல்லை. அதனால தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன் நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.